இடத்துல வச்சு வெண்ணெய் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றல, வெண்ணெய் போட்டேன். ஏன் நெய் தான் இருக்குல்ல, நெய் இருந்தால் நெய் போட்டுக்கலாம். தாராளமாக போட்டுக்கலாம். எவ்வளோ போட்டோமோ அவ்வளோ டேஸ்ட். அது உருட்டிட்டு இருக்கிறப்ப இந்த சம்பா கோதுமை ரவை அரை கிலோ போட்டுருக்கேன். 100 கிராம் 3 டம்ளர் வந்துருக்கு. நெய்யை போட்டு கோதுமை ரவையை போட்டு வறுக்க பொரிஞ்சு வரும், வறுத்து வரும். நல்லா பொரிய வறுக்கணும். பொரியனா எப்படி? இந்த வெள்ளை வெள்ளையாக வருது, வெள்ளை வெள்ளையாக வருது இல்லை கோதுமை, கோதுமை அந்த மாதிரி வறுக்கணும். சிம்மிலே வச்சு நல்லா சூடானதுக்கு அப்புறம் நெய்யை போட்டு சூடானோடனே ரவையை கொட்டி ரவை சூடாகிறோடனே கை விடாமல் கிண்டினோம்னா சூடானதுக்கு அப்புறம் சிம்மில் வச்சு நல்லா பொரிய கிண்டணும். அப்படி கனமான பாத்திரமாக இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் தீயாது. கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்தால் அடியில் தீஞ்சிடும். இங்கே தண்ணி காய வச்சுருக்கேங்க. தண்ணி சுட வச்சுருக்கேன். கொதிக்கிற தண்ணியை இந்த வறுத்ததுக்கு அப்புறம் தண்ணி சூடான தண்ணியை ஊற்றினோம்னா டக்குன்னு நல்லா வெந்துடும். ஆறின தண்ணியை ஊற்றினோம்னா கொஞ்சம் ஊறின மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி பக்கத்தில் சூடு பண்ணுறேன். 400 கிராம் வெல்லம் போட்டிருக்கேன். 400 கிராம் வெல்லம் போட்டு கரைய விட்றேன். பாகெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு கரைய விட்றீங்க. இப்போ இந்த இது வெந்துருச்சு, பொரிஞ்சிச்சு பாரு. பொரிஞ்சு வறுத்துருக்கு. பொரிய வறுபட்டுருக்கா, வாயில போட்டு பாரு. பொரிய வந்து வறுபட்டுருக்கா. இப்போ இந்த பக்கம் சைடில் தண்ணி சூடு ஆக்கணும்ல, சுடு தண்ணி எத்தனை டம்ளர் தண்ணி? 3 டம்ளர் ஃபுல்லாக போட்டுருக்கோம் ரவை. அதுக்கு 7 டம்ளர் ஊற்றணும். எத்தனை ஊற்றிருக்கேன்? 4. அடுப்பு சிம்மில் இருக்கா? ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ ஃபுல்லாக வச்சுட்டேன். 7. 3 டம்ளர் ரவை போட்டிருக்கோம். அதுக்கு 7 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். 8 டம்ளர் கூட ஊற்றலாம். மூணுக்கு 8 டம்ளர். டேஸ்ட்டுக்கு உப்பு, சிம்மில் வச்சா எல்லாம் கலந்துக்கிட்டு நல்லா பொரிய வறுத்துட்டு கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டோம்னு சொன்னால் ஊற்றி உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு ருசிக்கு உப்பு போட்டு பொரிய விட்டோன்னு சொன்னாங்க. இப்படி வந்து கொதிக்கிற கொதிக்கிற வெந்நீர் குடிக்கணும்னா அழகாக வெந்துடும். வெந்துடுச்சு. ஒரு நிமிஷம் அப்படியே புழுங்கட்டும். அவ்வளோதான். இது புழுங்கிட்டோம்னா
அழகாக பொலான்னு வந்துடுச்சு. இப்போ இந்த கரைஞ்சிட்டு இருக்கிற வெள்ளத்தை தூக்கி எவ்வளோ கணக்கு? 400 கிராம் போட்டு எவ்வளோ தண்ணி ஊற்றுனீங்க? சும்மா ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன். ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் இல்லை, 1/2 டம்ளர் ஊற்றிருக்கேன். அது கொதிச்சிடுச்சு. 1/2 கிலோ ரவைக்கு 400 கிராம் வெல்லம். அது கரையில் அது தானே கரைஞ்சிடும். நான் ஈஸியாக வேலை ஆகுங்கிறதுக்கு தான் கரைய விட்டேன். இதில் மண்ணெல்லாம் சுத்தமாக கிடையாது, நயம் வெல்லம். அதனால் நான் வடிகட்டலை. ஏன்னா உருக்குனதுக்கு அப்புறம் வடிகட்டி ஊற்றிக்கலாம். வெள்ளத்தை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே சிம்மில் வச்சுட்டோம்னா அது பாட்டு. தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. எவ்வளோ நேரம் அப்படி இருக்கணும்? 5 நிமிஷம் இருக்கலாம். நான் இடையில திறந்து விட்டு கிளறி விடணும். வெல்லம் போட்டுக்கிறதுனால அடியில் தீயத்துக்கு ஆயிடும். எல்லாம் ஒத்த மாதிரி வந்துருச்சு வெள்ளங்கள்லாம் எல்லாம். இப்போ இந்த உருக்குன நெய்யை முந்திரி பருப்பு இருந்தால் உடச்சி போட்டு பண்ணிக்கலாம். சரி, கொஞ்சோண்டு திராட்சை போட்டுருங்க. இந்த சமயத்தில் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறோம். ஏலக்காய் கொஞ்சம் திராட்சை போட்டுக்கலாமா? திராட்சை கொஞ்சமா. முந்திரி இல்லை, முந்திரி இருந்தது நம்ம வீட்டில் உள்ள எல்லாம் சுண்டலி பெருசாலி எல்லாம் வந்து சாப்பிட்டு விட்ட காரணத்தால் நிஜமாகவே சுண்டலியும் பெருச்சாலையும் சாப்பிட்டுடுச்சுன்னு நினைக்க போகிறாங்க. நம்ம வீட்டில் உள்ள 2 கால் பெருச்சாலையும் குட்டி எவ்வளோ அளவு நெய் ஊற்றிருக்கேன். நம்ம தேவைக்கு ஊற்றுறோம். 100 நெய் ஊற்றலாம். 100 நெய் ஊற்றி ஃபஸ்ட்டே எவ்வளோ ஊற்றிருக்கீங்க? அதே தான் 100. இது ஒரு 100ஆ? என்ன ஃபஸ்ட்லாம் அது உருக்கிறதுக்காக வேண்டியில் வெண்ணெய் போட்டு அதை வறுக்கிறதுக்காக கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். வெண்ணெய் போட்டு வறுத்தேன். நெய் போட்டு நெய் வறுக்கலாம். நெய்யிலே வறுத்து ஊற்றலாம். முந்திரி இல்லாதனால திராட்சை மட்டும் வறுத்து ஊற்றிருக்கேன் நான் நெய்யில். அவ்வளோதான் ரெண்டம்மா. எடுத்து கொடு. சூப்பராக ஆயிடுச்சு.